அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பெண்களுக்கு குடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கு. குடல் அலர்ஜி நோய் மாதிரியான இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இது ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு 50% அதிகமாக உருவாகிக்கிட்டே இருக்கு. ஸோ இதற்கு காரணம் ஹார்மோன்கள் தான். இந்த ஹார்மோன்களை சீர் செய்யக்கூடிய ஒரு ஈர்க்கு ரசம் பற்றியும், எதனால் பெண்களுடைய குடல் சார்ந்த பிரச்சனைக்கும் ஹார்மோனுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பெண்களுக்கு குடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம ஹார்மோனோட லிங்க் பண்ணுறோம் இல்லைங்களா. இதை தான் நம்ம இன்றைக்கி சைக்கோபயோம் அப்படின்னு சொல்கிறோம், சைக்கோ மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்லலாம், என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம், கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மூளைக்கும் பெண்களுக்கு சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோனுக்கும் நம்மளுடைய குடல் சார்ந்த பகுதிக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான். நம்ம குடலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ரிசப்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஹார்மோன்கள் மூளையிலேருந்து சுரக்குது இல்லைங்களா, எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், ப்ரொலாக்டின், இந்த மாதிரியான ஹார்மோன்களும் நம்மளுடைய முட்டைப்பையிலேருந்து சுரக்கக்கூடிய ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், இந்த மாதிரியான ஹார்மோன்களும் ஏற்றுக்கக்கூடிய ஏற்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசப்டாஸ் நம்ம குடலினுடைய உள்புற சவ்வில் நிறைய இருக்கு. ஸோ அதனால் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஹார்மோன் மாற்றங்கள் குடல் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் தான் டயரியா அடிக்கடி இருக்கும், அடிக்கடி லூஸ் மோஷன் போகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷனும் அந்த பீரியட்ஸ் டைமில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ நமக்கு தெரியுதுங்களா, நம்மளுடைய குடல் சார்ந்த விஷயங்களுக்கும் நம்மளுடைய ஹார்மோன்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதே விதத்தில் தான் இந்த ஐபிஎஸ் மாதிரியான இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, அவங்க மெனப்பாஸ் வரைக்கும் தான் சஃபர் ஆவாங்க. ஆஃப்டர் மெனப்பாஸ் அது சரியாயிடும். என்ன காரணம்? குடலில் இருந்து அந்த ரிசப்டாஸில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய அளவு சுத்தமாக கம்மி ஆகிடும் பொழுது நமக்கு ஈஸியாக மெனப்பாஸுக்கு அப்புறம் இந்த மாதிரி குடல் அலர்ஜி நோய்கள் சரியாயிடுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம குடல் சார்ந்த பிரச்சனை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும். என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்? நமக்கு அடிக்கடி மோஷன் போகிற பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும், அடிக்கடி வயிறு ஊதும், கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், தலைச்சுற்றல் இருக்கும், என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்காது, நிறைய பசிக்கும், ஆனால் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரத்துலேயே வயிறு நிரம்பின மாதிரி இருக்கும், திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து பசிக்கிற மாதிரி இருக்கும், அடிக்கடி கேஸ்ட்ரிக், வாமிட்டிங், இரிட்டேஷன், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், முதுகு வலி, இடுப்பு வலி, இதெல்லாம் இருக்கும். நம்ம போய் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் சிம்பிளாக இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது இதை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ப்ரொலாக்டின், இந்த மாதிரி பெண்கள் சார்ந்த ஹார்மோன்கள் ரெண்டாவது 15 நாள் ஆஃப் த பீரியட்ஸ், அதாவது லியூட்டியல் ஃபேஸ்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ரெண்டாவது 15 நாள் பீரியட்ஸ் முடிஞ்சு வரக்கூடிய அடுத்த 15 நாட்கள், ரெண்டாவது 15 நாள், ஃபர்ஸ்ட் டு 15 டேஸ் விட்டுறோம், 16th டேலேருந்து 30th டே வரைக்கும் இந்த ஹார்மோன் மாற்றங்கள் இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் சம்பந்தமான விஷயங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. இதை தவிர்த்து சில ஹார்மோன்களும் காரணமாக இருக்குது. குடலில் இருந்து வரக்கூடிய சில ஹார்மோன்கள் பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரின், செக்ரீட்டின், முட்டிலின், இந்த மாதிரியான ஹார்மோன்களும் இருக்குது. இந்த ஹார்மோன்களுடைய கூடுதலாக இருக்கிறதுனாலையோ குறைவாக இருக்கிறதுனாலையோ நமக்கு இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் இரிட்டேஷனும் குடல் அலர்ஜி நோய்களும் தொடர்ச்சியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ஹார்மோன் பார்த்திங்கன்னா வாசோ ஆக்டிவ் இன்டெஸ்டைனல் பெப்டைட் அப்படின்னு சொல்கிறோம், விஐபி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹார்மோனுடைய காரணத்தினாலையும் நமக்கு அடிக்கடி குடல் அலர்ஜி நோய்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று ஹேட்
கேம்ஃபர் அப்படிங்கிற ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. அந்த சயின்டிஸ்ட் என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு இந்த ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் மாதிரியான சரியா கழிச்சல் நோயும், குடல் அலர்ஜி நோய் கொலைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கிறதா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. அப்போ மன அழுத்தம் சார்ந்த ஹார்மோன் கார்டிசால் கூட இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஹெய்ட் கேம்ஃபர் அப்படிங்கிறவரை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ குடல் அலர்ஜி நோய்கள் இருக்கிறவங்களுக்கு கார்டிசாலோடைய அளவு கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதற்காக தீர்வாக ஒரே ஒரு ஈர்க்கு ரசம் பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஈர்க்கு ரசம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம அன்றாடம் வைக்கக்கூடிய ரசம் தான். தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு சேர்த்துக்கிறோம். இதில் புளி மட்டும் நம்ம சேர்த்த போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன சேர்த்த போகிறோம்னா, தக்காளியே கூடுதலாக சேர்த்துக்கலாம். ஈர்க்கு அப்படிங்கிறது 3 ஈர்க்குகள். ஒன்று முருங்கை ஈர்க்கு, இன்னொரு கருவேப்பிலை ஈர்க்கு, இன்னொன்று நார்மலான வேம்பினுடைய ஈர்க்கு. ஈர்க்குன்னா அந்த இலை இருக்கக்கூடிய அந்த குட்டி ஸ்டெம் பகுதி இருக்குது இல்லைங்களா, குச்சி பகுதி, அதை தான் நம்ம ஈர்க்குன்னு சொல்கிறோம். அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு பல்ஸில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நார் மாதிரி அதை ஆகிடும் இல்லைங்களா. ஸோ அது கூட நீங்கள் மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி நம்ம ரசத்துக்கு கொதிக்க வைக்கிற மாதிரி கொதிக்க வச்சு இறக்கிடலாம். இது கூடவே ஒரு 5-6 சுண்டை வற்றலும் ஆட் பண்ணி அரைச்சி நீங்கள் இறக்கிடலாம். இது என்ன சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம குடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா உள்புற சளிச்சவ்வு மியூக்கஸ் மெம்பரெயின் இருக்கும். அந்த மெம்பரெயின் இத்து போகிறது தான் குடல் அலர்ஜி நோய் அப்படின்னே நம்ம சொல்கிறோம். ஐபிஎஸ் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். அந்த மியூக்கஸ் மெம்பரெயினை திரும்ப உருவாக்கக்கூடிய தன்மை இந்த ஈர்க்கு ரசத்துக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக கேஸ்ட்ரிக் இருக்காது, ஏன்னா பெருங்காயம் கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த ஈர்க்குக்கெல்லாம் என்ன தன்மைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். அதனால் ஈஸியாக இந்த பிரச்சனைக்கு நமக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ அன்றாட மருந்து மாத்திரைகளை போகிறத காட்டிலும் இந்த மாதிரி ஒரு ஈர்க்கு ரசம் டெய்லி நம்ம சாப்பிட பழகிட்டோம்னா சீக்கிரம் இந்த குடல் அலர்ஜி நோயிலேருந்து நம்மளால் விடுபட முடியும். மத்தியானம் கம்பல்சரி ஒரு டம்ளர் மோரும் ஒரு 5 சுண்டை வற்றலும் சேர்த்து பழகுங்க. இரவு நேரம் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவலை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் கடுக்காய் பொடியும் 1/2 ஸ்பூன் அதிமதுர பொடியும் எடுத்து வெந்நீரில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. கடுக்காய் பொடி குடலை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை உடையதாகவும் உடலில் இருக்கக்கூடிய கபத்தை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கும். அதே சமயம் அதிமதுர பொடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மன அழுத்தம் சார்ந்த விஷயங்களை சீர்படுத்தி உங்களுக்கு நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும். ஈஸியாக நம்மளால் ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ண முடியும். பட் ஒரு விஷயம் கம்பல்சரி எல்லாரும் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 1/2 an hour ஆவது எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு பிரச்சனை இருக்கக்கூடிய குடல் அலர்ஜி நோய்கள் இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்களுக்கு ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாமோ அப்படிங்கிறத கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு வரக்கூடிய குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஈஸியாக ஒரு தீர்வு காண முடியும். நம்ம சொன்ன ஈர்க்கு குடிநீரும் ஈர்க்கு ரசமும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.